வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அறிவிப்பு வந்திருக்கு. வரப்போற சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாங்க, அத பத்தின முழு விவரங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆமாங்க. தமிழ்நாட்டுல வரவிருக்கும் நாட்கள்ல கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள், எப்போ மழை பெய்யும்னு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கையோட முழு விவரங்களையும் பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகுது, எப்போ இருந்து, சரி, எதுக்காக இந்த மழை பெய்யுதுனோ நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கனமழைக்கு என்னதான் காரணம்? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா, வங்கக்கடல்ல ஒரு சக்தி வாய்ந்த சிஸ்டம் உருவாகியிருக்கு. அதுதான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அந்த சிஸ்டம் தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, கடல்ல உருவாகிற ஒரு வலுவான புயல் சின்னம்னு வச்சுக்கோங்களேன். இது நகர நகர கூடவே பலத்த காற்றையும் கனமழையையும் கொண்டு வரும். இப்போ நம்ம பார்க்க போற மழைக்கு இதுதான் முக்கிய காரணம். ஜனவரி 8ஆம் தேதி காலை நிலவரப்படி இந்த புயல் சின்னம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையோட ஹம்பாந்தோட்டையிலிருந்து சுமார் 410 கிலோமீட்டர் தூரத்திலையும், நம்ம காரைக்கால்ல இருந்து 810 கிலோமீட்டர் தூரத்திலையும், சென்னையிலிருந்து 980 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இதனால தான் இதோட தாக்கம் நம்ம கடலோர மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த புயல் சின்னத்தோட பாதை எப்படி இருக்க போகுது? இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்துக்குள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை கடக்கும். கடைசியா ஜனவரி 9ஆம் தேதி சாயங்காலம் இலங்கையில கரைய கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது போற வழியில தான் நம்ம தமிழக கடற்கரைக்கு கனமழைய கொடுக்க போகுது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வரப்போற ஒவ்வொரு நாளும் வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தேதி வாரியா பாத்துடலாம் வாங்க. குறிப்பா ஜனவரி 9ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம் அப்புறம் காரைக்கால் பகுதிகள்ல சில இடங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு. அது மட்டும் இல்லாம இராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்த நாளான ஜனவரி 10ஆம் தேதி மழையோட தீவிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு தெரியுது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யும். கூடவே செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இராமநாதபுரம் மாவட்டங்கள்லயும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து மழையோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. கடலோர மாவட்டங்கள்ல இடியோட மிதமான மழையும், 12ஆம் தேதி மாநிலத்துல சில இடங்கள்ல லேசான மழையும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகள்ல தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல வறண்ட வானிலை தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த மழை நிகழ்வு ஒரு முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ மத்த மாவட்டங்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன? அதையும் பாத்திரலாம் வாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். நகரோட சில பகுதிகள்ல இடியோட லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 28லிருந்து 29 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? அதை எல்லாத்தையும் சுருக்கமா முக்கியமான பாயிண்ட்ஸை இப்ப பாத்துடலாம். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். கனமழையோட உச்சம் ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல இருக்கும். திருவாரூர், நாகப்பட்டினம் மாதிரியான கடலோர மாவட்டங்கள்ல பாதிப்பு அதிகமா இருக்கலாம். ஜனவரி 11லிருந்து மழை படிப்படியா குறைஞ்சு 14ஆம் தேதிக்குள்ள இயல்பு நிலை திரும்பிடும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆனா என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மழைக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அடுத்த ஒரு அலசல்ல சந்திக்கலாம்.